அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி கார்த்தி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட வால்பாறையில் காலையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 9 மணிக்கு நம்மளுடைய பயணம் தொடங்கியிருக்கு. வால்பாறையில் சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் நாம் இன்றைக்கி அரசு பேருந்து மூலமாக தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் வால்பாறைக்கு வந்த அன்னைக்கே சாயந்தரமாக ஆட்டோவில் கூழாங்கல் ரிவருக்கும் பக்கத்திலே இருக்கக்கூடிய நடுமலை பகுதியில் ஓடக்கூடிய நடுமலை ஆற்று பகுதிக்கும் போயிருந்தேன். அடுத்த நாள் காலையில் எங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கக்கூடிய வால்பாறையிலேருந்து அதிரம்பள்ளிக்கு பயங்கரமான காட்டு பகுதியில் அந்த ஒரு தனியார் பேருந்து மட்டும்தான் இயங்குது. அதில் நாங்கள் பயணம் செஞ்சு பல இயற்கை காட்சிகளோட கடந்து அதிரம்பள்ளிக்கு போயிருந்ததையும் அதிரம்பள்ளியை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளைச்சல் ஃபால்ஸுக்கும் போயிருந்ததை நான் தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த வால்பாறையில் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்க்க அரசு பேருந்தில் நம்மளோட பயணத்தை தொடரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வால்பாறையில் வந்து இறங்கினதுலேருந்து நேற்று நம்ம அதிரம்பள்ளிக்கு அந்த பயங்கரமான காட்டு வழியாக பயணம் செஞ்சோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நேரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா சரியான மழை. நாங்கள் அங்கேருந்து வால்பாறைக்கு ரிட்டர்ன் வரும்பொழுதும் சரி நல்ல மழையில் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட மழை இல்லை. ஆனால் மழை எப்போ வேணாலும் வர மாதிரியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்மளுடைய பயணம் இருக்குது. வால்பாறை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அக்காமலைக்கு போகக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் நம்மளுடைய முதல் பயணமாக இருக்குது. இந்த பயணத்தில் நம்ம நடுமலை பகுதியில் இருக்கக்கூடிய நடுமலை ஆற்று பகுதியை தான் கடந்து போக போகிறோம். இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டே ஆட்டோவில் பார்த்ததா சொல்லியிருந்தேன். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் நம்ம பேருந்தில் போகும்பொழுது நம்ம இறங்கிலாம் பார்க்க முடியாது. அது வழியாக கடந்து போகும்பொழுது அந்த இடத்த பார்க்க முடியும். இங்கேருந்து நம்மளுடைய மலையில் ஏறக்கூடிய பயணம் தொடங்கிடுச்சு. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிக உயரமான கட்டடங்கள்லாம் கடந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் பாலாஜி கோயிலுக்கு போகக்கூடிய அந்த நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம நடந்து போகும்போது தான் ஒரு பக்கம் தேயிலை தோட்டத்தினுடைய அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இந்த ஒரு சாலையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து வாகனங்கள் வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம நடந்து போகிறது தான் ரொம்பவே சேஃபு. நடந்து போகும் பொழுது இந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே போக முடியும். காரில் வரும்பொழுது இந்த இடம் தான் பார்க்கிங் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்கு போக போகிறோம். நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது இதுக்கப்புறம் நம்ம காரில் போக முடியாது. கண்டிப்பாக நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான தரிசனம் முடிஞ்சிச்சு. எனக்கு பின்னாடி தெரியுது தான் பாலாஜி கோயில். இந்த கோயிலுக்கு தான் நம்ம வால்பாறையில் காலையில் 9 மணிக்கு ஏறி இங்கே வந்து இருந்து நம்ம அடுத்து சோலையார் டேம் தான் போக போகிறோம். வேறு என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம காலையில் வந்து டிரைவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். பத்திர பஸ் ஊர்லேருந்து காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிளம்பிட்டோம். அடுத்த மதியம் 3 மணி 5 மணி வரைக்கும் கிளம்பிட்டோம். வால்பாறைக்கு போகக்கூடிய அரசு பேருந்து பஸ் வந்துட்டுருக்கு. இதில் ஏறினதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கி அடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய சேக்கல்முடி வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸில் தான் நம்ம சோலையார் டேமுக்கு போக போகிறோம். காலையில் நம்ம கோயில் போகும்பொழுது மழை இல்லை, எப்போ வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நம்ம மழையில் தான் பயணம் தொடங்கியிருக்கு. இந்த சாலை வழியாகவும் நம்ம வால்பாறையிலிருந்து அதிரம்பள்ளிக்கு போக முடியும். இந்த சாலை வழியாக போகும்பொழுது தேயிலை தோட்டத்திலலாம் பார்த்து ரசிச்சுட்டு அந்த வழியாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த சர்க்கிளில் தேயிலை தோட்டத்தை குறிக்கும் வகையில் தேநீர் கோப்பையை வந்து வடிவமைச்சு அழகாக வர்ணம் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதே வழியில் நம்ம பயணம் செய்யும் பொழுது மலக்காப்பாறை வரைக்குமே தேயிலை தோட்டமும் பல வளைவுகள் கொண்ட அந்த பகுதியை நோக்கி தான் போக முடியும். ஆனால் சோலையார் டேமை கடந்து போகிற மாதிரி இருக்கும்.
இந்த பகுதியில் நம்ம தேயிலை தோட்டத்தை மட்டும் கடந்து போக மாட்டோம். நம்மளுடைய பயணத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேமுக்கு போகக்கூடிய அந்த நீர் ஓட்ட பகுதியும் கடந்து போயிட்டுருப்போம். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. மழை சாரலும் அந்த வெயிலே இல்லாத பகுதியை கடந்து போகும் பொழுது சூப்பராக இருந்தது. ஒரு அரை மணி நேரத்தில் நாம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சோலையார் டேமுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ரீ தான். உள்ளர போய் பார்த்துட்டு திரும்பி ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால அங்கெல்லாம் எங்களால் போக முடியல. சோலையார் டேமும் பார்த்தாச்சுங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி இப்போ அதே புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து ரொம்ப நேரம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நல்லமுடி வியூ பாயிண்ட்டு போகக்கூடிய பேருந்தில் நம்ம இப்போ ஏறி பயணம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ மழை அடமழை பெஞ்சிட்ருக்கு. காலையில் மழையே இல்லை. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னாக்கா சோலையார் டேம் போகும்பொழுது அப்பப்போ சாரலாக தான் இருந்தது. அடுத்து நம்ம இப்போ நல்லமுடி வியூ பாயிண்ட்டு போகும்பொழுது சரியான மழையில் கிளம்புனோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹாஃப் ரோடில் போகக்கூடிய இந்த பாதை எல்லாமே மழை இல்லை, மழை பெஞ்சு விட்டுருக்கு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. தூரத்தில் தெரியக்கூடிய அந்த வானம், தொடர்ந்து நம்மளோட வரக்கூடிய அந்த தேயிலை தோட்டம் ரொம்ப சூப்பரான ட்ராவல்னே சொல்லலாம். இந்த பகுதியிலலாம் நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது இந்த ஹாஃப் ரோடில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அங்கங்கே நிறைய பள்ளங்கள் இருக்கிறதும் பார்க்க முடிஞ்சுது. சாலை வந்து ரொம்பவே குறுகலாக இருந்தது, வளைவுகளும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. காலையில் நாங்கள் பாலாஜி டெம்பிளுக்கு போனதும் சரி, அடுத்து சோலையார் டேம் போனதும் சரி, ரெண்டு டைம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பேருந்து எங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே பிரேக் ஆகாமல் அடுத்தடுத்து உடனே கிடச்சிது. ஆனால் நாம் போகக்கூடிய இந்த பேருந்து வந்து மழை அதிகமாக பெஞ்சதுனால நமக்கு வந்து ரொம்பவே லேட்டாக டைமுக்கு வராமல் நம்ம ஒரு மதியம் 1:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஏறினோம். அதனால் லஞ்சை வால்பாறையிலே வாங்கிட்டு நாம் இப்போ வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கனாக்கா தேயிலை தோட்டமும் அந்த மேகங்கள் வந்து மலையை அப்படியே தொட்டுட்டு கடந்து போகும் பொழுது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாம் இப்போ வியூ பாயிண்ட்டை பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய அந்த மலைப்பகுதி அப்படியே லேசாக தெரியுது இல்லையா, இந்த இடம் தான் வந்து ஆனைமுடி மலை சிகரம். இந்த பகுதி தான் தமிழகத்தையும் கேரள மாநிலத்தையும் பிரிக்கும் இணைக்கும் எல்லை பகுதியாக அமைஞ்சிருக்கு. நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து மேகம் ஃபுல்லாகவே அந்த வெண்மேகம் மலையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது பார்க்கவே மேகமே நம்ம பக்கத்தில் இருந்திருக்க மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு இயற்கை சூப்பராக இருந்துன்னே சொல்லலாம். இந்த இடத்துல எதிர்ப்புறத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது மேகம் மறைச்சிருக்கிறதுனால தெரியல, இந்த லேசாக ஒயிட் கோடு வர மாதிரியே தெரியுது பாருங்கள். இந்த இடம் தான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இட்லியாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி பகுதி. இந்த இடத்துலேருந்து நம்ம ஆனைமுடி சிகரத்தையும் இந்த ஃபால்ஸையும் பார்க்க முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வசிக்கக்கூடிய மலைவாழ் அவங்களுடைய வசிக்கும் பகுதியையும் பார்க்க முடியும். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். வால்பாறையிலேருந்து பாலாஜி கோவிலுக்கும் நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கும் நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு பேருந்து கட்டணம் கிடையாது. ஆனால் வால்பாறையிலேருந்து நாங்கள் சோலையாருக்கு போகும்பொழுது டிக்கெட் ஃபேர் ஒரு ஆளுக்கு 8 ரூபா ஆகுது. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய சீசன் டைமில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோவில் மீண்டும் சந்திக்க இருப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.